காலையில் சாப்பாட்டுக்கு மாவு இருந்துட்டாலே பிரச்சனையே கிடையாது. டிஃபன் என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிற வேலையே இருக்காது. அதனால் கிச்சனுக்குள்ளே வந்தோன்னா மத்தியான சாப்பாடை விறுவிறுன்னு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு மண் சட்டியில் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, அரைக்கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சீரகமும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற கேப்பில் காய் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு சீனி அவரைக்கான்னு சொல்லுவாங்க, சில பேர் கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க. அதை தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுனால உட்காந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இல்லாட்டி நின்றுட்டே தான் நம்ம பொழப்பு ஓடும். காலையில் சாப்பாட்டுக்கு கவுனி அரிசியில் அரைச்ச இந்த மாவு தோசை நல்லா வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது வச்சு வேர்க்கடலை சட்னி வச்சு கொடுத்தாச்சு பசங்களுக்கு. மண் சட்டியில் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா தாளிப்பு எப்பொழுதும் போல் சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா போட்டு தாளித்து அதே சட்டியில் சாப்பாடும் கிளறி தம்பிங்களுக்கும் கொடுத்து விட்டுட்டு எனக்கும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வேலையை போய் பார்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். உங்கள் வீட்டில் என்ன மெனுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு விழாவில் பார்க்கலாம். பாய்.